السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا ومولانا محمد وبارك وسلم عليه. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فلا تزكوا أنفسكم هو أعلم بمن اتقى. صدق الله مولانا العظيم. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: إذا مدح المؤمن في وجهه رب الإيمان في قلبه. صدق رسول الله صلى الله عليه وسلم. أنا السلطان إبراهيم اسمي إلى خير البرية انتمائي. أنا السلطان إبراهيم اسمي إلى خير البرية انتمائي. أنا السلطان إبراهيم اسمي إلى خير البرية انتمائي. அல்ஹம்துலில்லாஹ். சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகையை படைத்து பரிபாலித்து ரட்சித்து காத்து வரக்கூடிய அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே சொந்தமானது. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக சரதார் அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் அழுவாது தழுவாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், சாலிஹீன்கள், ஷுஹதாக்கள், சித்தீக்கீன்கள், நாதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் இனிமேல் வர இருக்கக்கூடிய அனைவர்கள் மீதும் அல்லாஹு தாலாவின் ஸலாத்தும் சலாமும் ரஹமத்தும் மகஃபிரத்தும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். வாழும் காலமெல்லாம் ஈமானோடு வாழ்ந்து கலிமா சொன்ன நிலைமையில் ஈமானோடு மரணமாகக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹு தாலா நம்மவர்கள் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபை உலகம் முழுவதும் இந்த மாதத்திலே ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றையும் அவர்களுடைய சிறப்பு அம்சத்தையும் அவர்களுடைய அகமியத்தையும் உலகம் முழுவதும் எல்லா பள்ளிகளிலும் மதரசாக்களிலும் தெருக்கள் தோறும் பேசப்பட்டு வருகின்றன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம் வந்தால் அவர்களுடைய சிறப்பு அம்சத்தை, அவர்களுடைய தாரீகை, சீரத்தை, வரலாற்றை எல்லாம் பேசப்படுகின்றது, நினைவு கூறப்படுகின்றது. ரமதான் மாதம் வந்தால் ரமதானை பற்றி பேசப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்த மாதமாகிய ரபீஉல் அவ்வல் மாதம் வந்தால் நாயகத்தை பற்றி பேசப்படுகிறது. குர்ஆன் இறக்கப்பட்ட மாதமாக ரமதான் மாதத்தை அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான். குர்ஆனை பற்றி அதிகமாக பேசப்படுகிறது. ரமதான் மாதத்தில் நோன்பை கடமையாக்கினான். நோன்பை பற்றி பேசப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமானவர்களே, கடந்த 3 வாரங்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்தஸ்தை பற்றி தான், சிறப்பு அம்சங்களை பற்றி தான் பேசப்பட்டு வருகின்றன. ஹஸரத் அவர்கள் 2 வாரங்களாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகிமை என்ன, அவர்களுடைய முஹப்பத்து வைப்பது, அவர்களுடைய அந்தஸ்து என்ன என்பதையெல்லாம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமான் என்ற மரத்திற்கு உரமாக இருக்கக்கூடிய தண்ணீரை, அந்த முஹப்பத் என்ற அவர்களை பற்றி பேசக்கூடிய அந்த தண்ணீரை ஊற்றப்பட்டது. கண்ணியமானவர்களே, 2 வாரத்திற்கு முன்னால் நாமும் பேசியிருந்தோம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நாமும் சமமாக முடியுமா என்பதை பற்றி.
ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும், எந்த விஷயத்திலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிகராக உலகில் யாரும் ஆக முடியாது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படை ஈமானை விளங்காததின் காரணமாகத்தான் பல ஹதீஸுகளை மறுக்கக்கூடிய சூழ்நிலை இந்த காலத்திலே ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் நம்மை போன்ற சாதாரண மனிதர், எனவே அவர்கள் சொல்லிலே அறிவுக்கு சயின்ஸுக்கு தோதுவாக இருந்தால் எடுப்பேன், சயின்ஸுக்கு மாற்றமாக இருந்தால் எடுக்க மாட்டேன், அதை அறிவுக்கு உட்படுத்தி பார்ப்பேன், உரசி பார்ப்பேன், இல்லை என்றால் அறிவுக்கு ஏற்கவில்லை என்றால் மறுத்து விடுவேன். என்ன காரணம்? நாயகத்துடைய பேச்சை, ஹதீஸை மற்ற சாதாரண மனிதர்களுடைய பேச்சுக்கு நிகராக ஒப்பிட்டதின் காரணமாக அதன் விளைவுதான். எந்த விஷயத்திலையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல்லோ செயலோ அங்கீகாரமோ அவருடைய வாழ்க்கையோ எந்த துறையுமே எதிலையும் யாரும் அவர்களுக்கு நிகராக முடியாது என்பதை ஈமானாக உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு சம்பவத்தை கூறிவிட்டு அடுத்து நாம் பேச இருக்கக்கூடிய தலைப்பிற்கு செல்வோம். அபூ ராஃபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற ஒரு சஹாபி அவர்கள் கூறினார்கள், சுனி அலி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாத்துன் மஸ்லியத்துன் ஃபஉத்திய பிஹா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஆட்டை அறுத்து சமைக்கப்பட்டு அந்த ஆட்டுடைய விருந்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொண்டு வரப்பட்டது. சமைக்கப்பட்ட ஒரு ஆடு பாத்திரத்தில் இருக்கின்றது, எடுத்து வைத்து பரிமாறுகின்றார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், யா அபா ராஃபி நாவில்னி அத்திரா. அபூ ராஃபி அவர்களே, ஆட்டினுடைய முன் சப்பையை எடுத்து வாருங்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எடுத்து கொண்டு வந்து வைக்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிடுகிறார்கள். சும்மா கால, பிறகு இரண்டாவது தடவை சொல்கிறார்கள். சிறிது நேரம் கழித்ததற்கு பிறகு, யா அபா ராஃபி நாவில்னி அத்திரா, ஆட்டினுடைய முன் சப்பையை கொண்டு வாருங்கள் என்று சொன்னார்கள். அபூ ராஃபி சஹாபியும் மற்றொரு முன் சப்பையை எடுத்து கொண்டு வந்து வைக்கிறார்கள். பிறகு மூன்றாவது தடவை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிது நேரம் கழித்து சொன்னார்கள், யா அபா ராஃபி நாவில்னி அத்திரா, முன் சப்பையை எடுத்து வாருங்கள் என்று மூன்றாவது தடவை சொன்னார்கள். சுப்ஹான் அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாயகத்துடைய வார்த்தை நம்முடைய வார்த்தையை போன்று கிடையாது. மறதியாக பேசுவது, தவறுதலாக பேசுவது என்பதெல்லாம் கிடையாது. அந்த சஹாபி ஒரு கேள்வியை கேட்டுவிட்டார்கள். யா ரசூல் அல்லாஹ், ஹல்லி ஷாத்தி இல்லா திரா ஆனி, ஆட்டிற்கு முன்சப்பை என்பது 2 மட்டும்தானே இருக்கின்றது, அடுத்து 2 பின்சப்பை தானே இருக்கிறது, நீங்கள் 3வது தடவை முன்சப்பையை கேட்கிறீர்களே என்பதாக அந்த சஹாபி நாயகத்திடத்திலே கேள்வி கேட்டார்கள். ஆரம்பமாக இஸ்லாத்திற்கு வந்தவர்கள், நம்மை போன்று பிறந்ததிலிருந்து நாயகத்துடைய சிறப்பு அம்சத்தை கேட்கப்பட்டு 20, 30, 40, 50 வருடங்களாக கேட்ட விஷயம் அல்ல. புதிதாக இஸ்லாத்திற்கு வந்தவர்கள். உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகிமை அந்த இடத்திலே பதிய வைக்க வேண்டும். இல்லை என்றால் சாதாரண மனிதராக நாம் நினைத்துக் கொள்வோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொன்னார்கள்? லவ் சக்கத்தலனா வல்தனி மின்ஹா திரான் மா தஅவுது பிஹி, நான் எத்தனை தடவை கேட்டாலும் நீங்கள் அமைதியாக மறுபேச்சு பேசாமல் அந்த சமைக்கப்பட்ட பாத்திரத்திலே சென்று முன்சப்பையை தேடினீர்களே என்றால் நான் எத்தனை தடவை கேட்டாலும் அத்தனை தடவை முன்சப்பை வந்திருக்கும். நான் அறியாமல் கேட்கவில்லை, இது அல்லாஹ் தன்னுடைய அற்புதத்தை நம் மூலமாக வெளிப்படுத்துகிறான், அதற்காகத்தான் கேட்டேன் என்பதாக சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசக்கூடிய எந்த ஒன்றையும் சர்வசாதாரணமாக நம்மை போன்று நினைத்து விடக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ், சரி ஹைர். இந்த வாரம் இன்ஷா அல்லாஹ் நாம் பேச இருக்கக்கூடிய விஷயம் புகழ்வது என்பதை பற்றி ஒரு ஆய்வு நடத்த இருக்கின்றோம். மார்க்கத்திலே எந்த ஒரு விஷயமும் அதிகமான 90% விஷயங்கள் 2 கருத்துக்களை கொண்டதாக இருக்கும். உதாரணமாக, ஒரு சஹாபி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் நோன்பு வைத்திருக்கக்கூடிய நிலைமையில் மனைவிக்கு முத்தம் கொடுக்கலாமா என்பதாக கேட்டார்கள். எல்லா சந்தேகத்தையும் நாயகத்திடத்தில் தான் கேட்டாக வேண்டும். மார்க்க தொழுகை நோன்பு மட்டும்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரியத், மற்ற விஷயம் எல்லாம் உலக விஷயம் என்பதாக கேட்காமல் இருந்து விட முடியாது.
நான் நோன்பு வைத்திருக்கக்கூடிய நிலைமையில் மனைவிக்கு முத்தம் கொடுக்கலாமா என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கொடுக்கலாம் என்பதாக சொன்னார்கள். பிறகு வேறு ஒரு நபர் அதே கேள்வியை கேட்கிறார்கள், நான் நோன்பு வைத்திருக்கக்கூடிய நிலைமையில் என்னுடைய மனைவிக்கு முத்தம் கொடுக்கலாமா, கொடுக்கக்கூடாது என்பதாக சொன்னார்கள். எதிரும் புதிருமாக இரண்டு கருத்துக்களை கொண்டதாக இது போன்று ஏராளமான ஹதீஸுகள், தொழுகை விஷயமாக இருந்தாலும் சரி, நோன்பு விஷயமாக இருந்தாலும் சரி, இதற்குத்தான் அந்த ஹதீஸை அணுகக்கூடிய அணுகுமுறை, அதில் அனைத்து ஹதீஸையும் பார்த்து ஆய்வு செய்து அதை ஃபிக்ஹ் சட்டமாக வகுத்து கொடுக்கக்கூடிய உலமாக்கள், இமாம்கள் நமக்கு இருக்கின்றார்கள். அவரவர் ஹதீஸை பார்த்து அமல் செய்ய ஆரம்பித்து விட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு ஹதீஸை தான் பார்த்திருப்பார், எதிர் ஹதீஸை பார்த்திருக்க மாட்டார். இந்த ஹதீஸுடைய சட்டம் முன்பு உள்ளதாக இருந்திருக்கும், பிறகு மாற்றப்பட்டிருக்கும், அல்ல பல விஷயங்கள் பல காரணங்களுக்காக உண்டானதாக இருக்கும். அவரவர் ஹதீஸை தேடி நான் நேரடியாக படித்து அமல் செய்து சுருக்கம் செல்வேன் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நரகில் செல்லக்கூடிய வாய்ப்பு தான் ஏற்படும். எனவே தான் ஹதீஸை, அனைத்து ஹதீஸையும் ஒரு விஷயத்தை பற்றி அது சம்பந்தமாக எந்தெந்த ஹதீஸ் கிதாபுகளில் என்னென்னலாம் வருகிறது எல்லாவற்றையும் எடுத்து ஒன்றோடு ஒன்று இணைத்து அதோடைய காரணங்கள் என்ன, இது எப்போ சொல்லப்பட்டது, எந்த வருடத்தில் சொல்லப்பட்டது, இது எப்பொழுது சொல்லப்பட்டது, என்ன காரணத்தில் சொல்லப்பட்டது, இடம் பொருள் ஏவல் எல்லாம் அலசி ஆராய்ந்து அதிலிருந்து மார்க்க சட்டமாக ஒன்றை சொல்லுவார்கள். இமாம்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு வருவது, இரண்டுக்கும் அங்கீகாரம் இருக்கும் பொழுது இரண்டிலேயே ஒருவர் இதை ஆமோதிப்பதும் மற்றொருவர் அதை ஆமோதிப்பதும் அது சகஜம். சில விஷயங்களிலே அது அல்லாமல் சில விஷயத்தில் ரெண்டை ஒன்றாகத்தான் ஆக்க முடியும். அந்த விஷயத்தில் ரெண்டு கருத்து உலமாக்களுக்கு மத்தியிலே, இமாம்களுக்கு மத்தியிலே ஏற்படாது. இந்த முத்தம் கொடுக்கக்கூடிய விஷயத்திலே நோன்பாளிக்கு கேட்கப்பட்ட விஷயத்திற்கு இமாம்கள், ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய விரிவுரையாளர்கள் சொல்லுவார்கள், முன்னால் கேட்ட நபர் வயோதிகமானவர், முத்தம் கொடுக்கலாமா என்று கேட்டார், ஆம் கொடுக்கலாம், நோன்பு முடியாது என்று சொன்னார்கள். இரண்டாவது கேட்ட நபர் வாலிபமானவர், புதிதாக திருமணம் முடித்தவர், அவருக்கு கூடாது என்பதாக சொன்னார்கள். ஏனென்றால் அது முத்தத்தோடு நின்று விடாமல் நோன்பை முறிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாவத்திலே மனைவியோடு சேர்வது நன்மையான விஷயம், ஒவ்வொரு முத்தத்திற்கும் நன்மை இருக்கிறது என்று மார்க்கம் சொல்கிறது. இருந்தாலும் நோன்பு வைத்திருக்கும் பொழுது அது ஹராமாக இருக்கின்றது. எனவே வாலிபருக்கு கூடாது என்பதாக சொன்னார்கள், வயோதிகமானவர் கேட்ட பொழுது கூடும் என்பதாக சொன்னார்கள். இதை வகுத்து பிரித்து தரக்கூடியவர்கள் தான் இமாம்கள். இது போன்று ஒவ்வொரு விஷயத்திலையும் நிறைய நபர்கள் பல சந்தேகங்கள், அவர்கள் தாங்களே குழப்பிக் கொள்வது, ஏன் இப்படி, ஏன் அப்படி, இப்படிதானே இருக்கிறது, இப்படியெல்லாம் பேசுகிறார்களே மாற்றமாக என்பதாக. மாற்றமாக இருக்கக்கூடிய விஷயம் அவர்களுக்கு தெரியாது, அதை மட்டும் பார்த்துவிட்டு அதுதான் மார்க்கம் என்பதாக நினைத்துக் கொள்வார்கள். எனவே தான் ஒரு விஷயத்திலே, மார்க்க விஷயத்தில் சந்தேகம் வந்தால் இமாம்களிடத்திலே, அதை அறிந்தவர்களிடத்திலே கேட்டு தெரிந்து கொள்ளும் பொழுதுதான் சரியான தீர்வை அடைய முடியும். அதுபோன்றுதான் புகழ்வது என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் நேரம் இருக்கும் வரை முடிந்தவரை சுருக்கமாக பார்ப்போம். புகழ்வது, ஒன்று தன்னைத்தானே புகழ்வது, மற்றொன்று பிறரை புகழ்வது. தன்னைத்தானே புகழ்வது என்பது ஹராமாக இருக்கின்றது. இக்கட்டான சூழ்நிலையிலே தவிர, நிர்பந்தமான சூழ்நிலையிலே தவிர, தற்பொருமை விரும்பாமல் தக்க காரணத்தோடு தவிர, எண்ணத்தை பொறுத்து அது கூடும் கூடாது என்பதாக அதிலேயும் ரெண்டு விதமாக மாறிவிடும். இருந்தாலும் அதிகமாக தன்னை பற்றி தானே புகழ்வது என்பது ஹராமாக இருக்கிறது. அல்லாஹ் கூறுகிறான், வலா துஸக்கு அன்ஃபுஸக்கும் ஹுவ அஅலமு பிமன் இத்தகா. உங்களை நீங்களே நல்லவர் நல்லவர் நல்லவர், நான் ரொம்ப தக்வா உள்ளவர், நான் 30 வருடமாக தஹஜ்ஜத் தொழுகிறேன், நான் தினமும் 1000 தடவை ஸலவாத்து சொல்கிறேன், நான் நல்லவன் நல்லவன் என்பதாக உங்களை நீங்களே புகழ்ந்து கொள்ளாதீர்கள். அந்த அல்லாஹ் தான் அஅலமு பிமன் இத்தகா, யார் உண்மையில் தக்வாவோடு உளமாற அமல் செய்கிறார் என்பதை அல்லாஹ் தான் அறிந்தவன். கண்ணியமானவர்களே, தன்னைத்தானே புகழ்வது மிகப்பெரிய ஹராமாக இருக்கிறது. ஆனால் சில சூழ்நிலைகளிலே தவிர, ஒருவர் உஸ்தாதாக இருக்கிறார், தன்னுடைய மாணவருக்கு படிப்பினை பெறுவதற்காக அவரும் இது போன்று முயற்சியை செய்ய வேண்டும் என்பதற்காக, நான் படிக்கக்கூடிய காலத்தில், ஓதக்கூடிய காலத்தில் இப்படியெல்லாம் பாடம் பார்த்தேன், இப்படியெல்லாம் கண் விழித்தேன், இப்படியெல்லாம் முயற்சி செய்தேன், மாணவரிடத்திலே கூறுகிறார், பொது மக்களிடத்திலே அல்ல.
எதற்காக? மாணவருக்கு நாமும் அது போன்று செய்தால் முன்னேற முடியும் என்று அவருக்கு ஊக்கப்படுத்துவதற்காக. அது பிரச்சனை கிடையாது. கண்ணியமானவர்களே, ஒருவர் மருத்துவராக இருக்கிறார், டாக்டர் என்பதாக போடுகிறார், அது பெருமை அல்ல. இவர் மருத்துவர் என்று போட்டால் தான் நோயாளியாக இருப்பவர் அவரிடத்தில் அது சம்பந்தமாக ஆலோசனை செய்வார். வக்கீல் என்று போடுகிறார், அதை போடும் பொழுது அது தவறல்ல. மாறாக அதை பற்றி தேவையுடையவர்கள் அவர்களிடத்திலே அணுகுவார்கள் இந்த தீர்ப்பு சம்பந்தமாக. அதுபோன்று இடம் பொருள் ஏவலை கவனித்து சட்டங்கள் மாறுபடும். ஆனால் வெறுமனே ஒவ்வொருவரிடத்திலையும் தன்னைத்தானே தன்றா அடித்து கொண்டு தன்னுடைய திறமையை சொல்லுகிறார், அதன் மூலமாக அவர் தன்னை பயன்படுத்தி கொள்வார். பயன்படுத்தி கொள்வதற்காக சொன்னால் அது வேறு. ஆனால் மாறாக இபாதத்து விஷயத்தில் நான் பெரிய வலி என்பதாக, நான் பெரிய நல்லவன் என்பதாக, நான் பெரிய நற்குணம் உள்ளவன் என்பதாக தன்னைத்தானே போல்வது அதிகமாக 90% ஹராமான விஷயமாக இருக்கும். அந்த 10% அந்த குறிப்பிட்ட நபருக்கு குறிப்பிட்ட நபரிடத்திலே புகழ்வது அந்த இடம் பொருள் ஏவலை கவனித்து அது கூடுமாக ஆகிவிடும். இரண்டாவது, பிறரை புகழ்வது. பிறரை புகழ்வது என்பது மார்க்கத்திலே 2 விதமாக இருக்கிறது. ஒன்று பிறரை புகழ்வது, நல்லவரை புகழ்வது. மற்றொன்று கெட்டவரை, அவரிடத்தில் அந்த தன்மையே இருக்காது, இல்லாமல் வேண்டும் என்றே புகழ்வது. நல்லவரை புகழ்வது கூடும், அதை பற்றி இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். ஆனால் கெட்டவரை புகழ்வது முழுக்க முழுக்க ஹராமாக இருக்கின்றது. ஏனென்றால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனில் எல்லா நபிமார்களையும், குர்ஆனில் கூறப்பட்ட அந்த 25 நபிமார்களையும் பல நல்லடியார்களையும் அல்லாஹ் புகழ்ந்து கூறுகிறான். நல்லவர்களை பற்றி புகழ்வது, பிறரிடத்திலே புகழ்வது, நேராக புகழ்வது என்று பல விஷயங்கள் இருக்கின்றன. ஆனால் நல்லவரை பற்றி புகழ்வது, அதை கேட்கும் பொழுது நாமும் இது போன்று நல்லவராக வாழ்ந்தால் அவருக்கு கிடைத்த அந்த நல்ல மரணத்தை போன்று நமக்கும் கிடைக்கும் என்று ஊக்கப்படுத்துவதற்காக. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கூறியதாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக உமர் ரலியல்லாஹு கூறுகின்றார்கள், உதுகுரு மஹாசின மௌத்தாக்கும் வ குஃபு அன் மசாவிஹிம். திருமிதி ஷரீஃபிலே, அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது, உங்களில் மௌத்தானவர்களுடைய நல்ல செயலை எடுத்து நீங்கள் நினைவு கூறுங்கள், பேசுங்கள். அதை கேட்கும் பொழுது வஃபாத்தாகிவிட்டார் என்று இரவில் அடக்கம் போகின்றோம், இவர் எப்படி தெரியுமா நல்லாமல் செய்தார், இந்த பள்ளிக்கு என்ன நல்லாமல் செய்தார், இஹ்லாஸாக செய்தார், எப்படிப்பட்டவர் என்று புகழும் பொழுது நாமும் தான் இருக்கின்றோமே, இதுவரை அவர் மறைமுகமாக நன்மையை செய்திருக்கிறார், நாமும் செய்ய வேண்டும் என்று ஒரு உத்வேகம் பிறக்கும். வகுஃபு அன் மசாவிஹிம், ஒருவர் இறந்து போய்விட்டார் என்றால் அவருடைய கெட்டதை பற்றி நீங்கள் பேசாதீர்கள். அவர் இறந்து விட்டார், அவர் செய்த கெட்ட விஷயங்களுக்கு தண்டனையை கபரிலே அனுபவிக்க ஆரம்பித்து விட்டார், நீங்கள் அதை பற்றி பேசி உங்களுடைய நாவை அசுத்தமாக ஆக்கிவிடாதீர்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். உங்களில் மௌத்தானவர்களுடைய நல்லவர்களுடைய நல்ல செயலை எடுத்து புகழுங்கள், அவர்களுடைய இருக்கின்ற கெட்ட விஷயத்தை பற்றி பேசாதீர்கள். உமர் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது. நல்லவர்களை புகழ்வது என்பது அது நன்மை தரக்கூடிய விஷயம். ஆனால் கெட்டவரை புகழ்வது என்பது அது மிகப்பெரிய ஒரு பாவம் தரக்கூடிய விஷயமாக இருக்கிறது, பொய் சாட்சிக்கு சமமாக இருக்கிறது. புரைதா அல் அஸ்லமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி அறிவிக்கப்பட்டுள்ளது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக சொன்னார்கள், லா தகூலு லில் முனாஃபிகி சய்யிதுனா ஃபஇன்னஹு இய்யகு சய்யிதன் ஃபகத் அஸ்கத்தும் ரப்பக்கும். ஒருவர் முனாஃபிக்காக இருக்கிறார், கெட்டவனாக இருக்கிறார், நல்லவரை போன்று நடித்து கொண்டிருக்கிறார், உங்களுக்கும் அவர் கெட்டவர் என்று தெரியும், அவரை பார்த்து இவர்தான் எங்களுக்கு தலைவர், இவர்தான் நல்லவர், இவர்தான் வல்லவர் என்பதாக அவரை புகழ்வதன் மூலமாக தனக்கு ஏதோ லாபம் கிடைக்கும் என்பதாகவோ அல்லது அவரிடத்தில் வரக்கூடிய தொல்லையை விட்டும் தற்காத்துக் கொள்வதற்காகவோ துனியாவுடைய ஆதாயத்திற்காக, அதுவும் குறிப்பாக கெட்டவரை நல்லவர் என்று புகழ்வது மிகப்பெரிய ஹராமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய கோபத்தை உங்கள் மீது விழச் செய்யும். நல்லவராக இருக்கிறார், நல்லவர் என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் பரவாயில்லை. ஆனால் கெட்டவரை இவர் நல்லவர் என்பதாக நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றும் அல்லாஹ்வுடைய கோபத்தையும் சாபத்தையும் தரக்கூடியதாக இருக்கிறது. எனவே கெட்டவரை புகழ்வது மார்க்கம் தடை செய்திருக்கின்றது. அடுத்தபடியாக நேருக்கு நேராக புகழ்வது. நேருக்கு நேராக புகழ்வது என்பது அதிலேயும் 2 விதமான கருத்துகள், 2 விதமான நிலைமைகளில் சட்டம் மாறுபடும்.
ஒன்று, ஒருவர் நபியாக இருக்கிறார், மிகப்பெரிய பரிபூர்ண மூமினாக இருக்கிறார், நல்லடியாராக இருக்கிறார், அவரை வைத்து நேருக்கு நேர் புகழுகிறோம் என்றால் நன்மையை நாடி அதன் மூலமாக பிறருக்கு ஊக்கத்தை கொடுப்பதற்காக. நாம் புகழ்வதன் மூலமாக அவருக்கு பெருமை வராது, அவர் பெருமை இல்லாத தவாலுவான பணிவானவர் என்று இருந்தால் அவரை புகழ்வதன் மூலமாக அவருக்கு அகங்காரம் வராது, பெருமை வராது, அவரிடத்திலிருந்து சுய லாபம் அனுபவிப்பதற்காக என்று இல்லாமல் புகழ்ந்தால் பரிபூர்ண ஈமான் உடையவரை, பரிபூர்ண நற்குணம் உடையவரை அதற்கு மார்க்கம் தடை செய்யவில்லை. மாறாக ஒருவன் நல்லவராகவே இருக்கிறார், இருந்தாலும் அவரை புகழ்ந்தால் அவருக்கு பெருமை அகங்காரம் அதிகமாகிவிடும் என்று இருந்தால் நேருக்கு நேர் புகழ்வதை மார்க்கம் அந்த இடத்திலும் தடை செய்கிறது. முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இதா ரஅய்துமுல் மத்தாஹின ஃபஹ்து ஃபீ உஜூஹிஹிம் துராப. உங்களை அதிகமாக நேருக்கு நேர் புகழ்வார்களே, அப்படிப்பட்டவர்களை நீங்கள் பார்த்தால் மண்ணை வாரி அவர் முகத்திலே வீசுங்கள். உங்களை நேருக்கு நேர் புகழ்ந்து உங்களுக்கு உசுப்பேற்றி விட்டு இன்னும் பெருமையை வளரச் செய்து உங்களிடத்திலிருந்து ஆதாயம் அனுபவிப்பதற்காக அவர் செய்கிறார். நல்லவராக இருந்தால் அவர் இல்லாத நேரத்தில் புகழ்வார். நேருக்கு நேர் புகழ்வது என்பது அது அந்த ஈமானை பாதிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்தால் அது ஹராமாக இருக்கிறது. அப்படி புகழ்ந்தால் புகழாதீர்கள் என்று தடுக்க வேண்டும், இல்லை என்றால் மண்ணை வாரி முகத்திலே வீச வேண்டும். அப்படி சொல்லியாவது தடுத்து கொள்ளுங்கள். நல்ல புகழ், நான் எல்லாத்துக்கும் தகுதிதான் என்பதாக நீங்கள் ஆமோதித்துக் கொண்டிருக்காதீர்கள். முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஒரு நபர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையிலே மற்றொரு நபரை புகழ்ந்தார், அவரும் இருக்கின்றார். புகழும் பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வைஹக், உனக்கு ஏற்பட்ட நாசமே, கத்தஅத்த உனுக்க சாஹிபிக்க, கத்தஅத்த உனுக்க சாஹிபிக்க மிராரா. பல தடவை சொன்னார்கள், நாயகம், நீ அவனுடைய கழுத்தை வெட்டி விட்டாய், அவனை கொலை செய்ததற்கு சமம், அவனுடைய ஈமானை அறுத்து விட்டாய், கொலை செய்து விட்டாய், அவனுக்கு பெருமையை அகங்காரத்தை அதிகப்படுத்தி விட்டாய் என்பதாக நேருக்கு நேர் புகழும் பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்தார்கள். மேலும் சொன்னார்கள், நிர்பந்தமாக நீங்கள் யாராவது பிறரை புகழ வேண்டும் என்பதாக ஆகிவிட்டால் சொன்னார்கள், இதாக்கான அகதுக்கும் மாதிகன் சாஹிபகு லா மகாலத்த, கண்டிப்பாக புகழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் பலி எப்பொல் இப்படி சொல்லுங்கள், இன்னி அஹசிபு புலானன் வல்லாஹு ஹசீபுஹு. இவர் இப்படி நல்லவர் என்பதாக என்னுடைய பார்வைக்கு தெரிகிறது, நான் கருதுகிறேன். உண்மையான கேள்வி கணக்கை பரிபூர்ணமாக அறிந்தவன் அல்லாஹ்வாக இருக்கிறான். எனக்கு அந்தரங்கம் தெரியாது, என்னுடைய பார்வைக்கு பட்டவரை நல்லவராக இருக்கிறார் என்றெல்லாம் வேண்டுமென்றால் அப்படி சொல்லிக் கொள்ளுங்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஆனால் கண்ணியமானவர்களே, நேராக புகழும் பொழுது அதனால் அவர் மிகப்பெரிய பரிபூர்ண ஈமான் உடையவராக இருக்கிறார், அதனால் அவருடைய ஈமானுக்கு எந்த பாதிப்பும் வராது. அவரை வைத்து மற்றவருக்கு சொல்லும் பொழுது மற்றவர்களுக்கு உத்வேகம் பிறக்கும், இவருடைய மகத்துவத்தை அறிய வேண்டும், அவரை பயன்படுத்த வேண்டும், அது போன்று முன்மாதிரியாக எடுத்து நடக்க வேண்டும் என்ற இக்கட்டான சூழ்நிலையில் புகழ்வது எண்ணத்தை பொறுத்து, துனியாவுடைய சுய லாபம் இல்லாமல் அவரை புகழ்வதன் மூலமாக ஆதாயத்தை அடைய வேண்டும் நோக்கம் இல்லாமல் அதிலேயும் மறுமையுடைய நல்ல எண்ணம் இருந்தால் அப்படிப்பட்ட பரிபூர்ண ஈமான் உயர்ந்தவர்களை பற்றி நேருக்கு நேரும் அவர்களை வைத்து சபையிடம் புகழ்வது கூடும். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பள்ளிவாசலிலே மேடை அமைத்து அதிலே ஹஸ்ஸான் இப்னு தாபித் ரலியல்லாஹு அவர்களை அமர வைத்து மற்ற சஹாபாக்கள் எல்லாம் நாயகமும் அமர்ந்திருக்க நேருக்கு நேர் புகழ்ந்தார்கள். புகாரி ஷெரீஃபிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. நாயகத்தை புகழ்வதன் மூலமாக அவர்களுக்கு பெருமை கூடிவிடாது. அதே போன்று எத்தனையோ சஹாபாக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேருக்கு நேர் புகழ்ந்தார்கள். ஒரு சஹாபியிடத்திலே சொன்னார்கள், உங்களிடத்திலே 2 தன்மை இருக்கிறது, அந்த 2 நல்ல தன்மையை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் பிரியப்படுகிறார்கள். இந்த 2 தன்மையில நீங்கள் சிறந்து விளங்கி நேருக்கு நேர் போலுகிறார்கள். அல் ஹில்மு வல் அனாத்து, சகிப்பு தன்மையும் நிதானம் என்ற தன்மையும் உங்களிடத்திலே இருக்கிற நேருக்கு நேர் போலுகிறார்கள். ஆக அவரை புகழ்வதனால் அவருக்கு பெருமை ஆகிவிடாது, அகங்காரம் வந்துவிடாது, கெட்டவராக மாற மாட்டார் என்று இருக்கும் பொழுது புகழ்வது கூடும். இது போன்றுதான் மார்க்கத்தை ஒவ்வொன்றுமாக அலசி ஆராய்ந்து அனைத்தையும் பார்த்து சொல்லக்கூடியதுதான் இஸ்லாத்துடைய சட்டத்திட்டம். அவரவர் ஒன்றை விளங்கி அதுதான் மார்க்கம் என்று விளங்குவது அல்ல. எனவே தான் முஸ்லிம் ஷெரீஃபிலே முஸ்லிம் இமாம் சஹீஹ் முஸ்லிமிலே
பாடத்தை புகழ்வதை பற்றி பேசும் பொழுது பாடம் அமைக்கிறார்கள். அந்த பாடத்தினுடைய தலைப்பை என்ன தெரியுமா கூறுகிறார்கள்? பாபுன் நஹி அனில் மதுஹி இதா கான ஃபீஹி இஃப்ராத்துன் வ ஹீஃப மின்ஹு ஃபித்னத்துன் அலல் மம்தூஹி. யாரை புகழ்ந்தால் அதனால் அவனுக்கு இன்னும் கொஞ்சம் பெருமை அதிகமாகிவிடும், அதனால் அவனுடைய தீனிலே ஃபித்னா ஏற்பட்டுவிடும், கெட்டவனாக மாறிவிடுவான் என்று பயம் இருக்கிறதோ அப்படிப்பட்டவரை புகழ்வது தடை என்பதாக பாடத்தினுடைய தலைப்பை அமைத்திருக்கின்றார்கள். அதே போன்று இல்லாத விஷயத்தை வரம்பு மீறி புகழ்வது, இல்லாத விஷயத்தை சொல்வதும் தடை. மற்றபடி இருக்கக்கூடியது அவரை புகழ்வதனால் அவருக்கு அகங்காரம் கூடாது என்றால் அது கூடும் என்பதாக சஹீஹ் முஸ்லிமிலே இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பாட தலைப்பாக அமைத்திருக்கிறார்கள். ஒரு ஹதீஸை கூறி முடித்துக் கொள்வோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா முதிஹல் முஃமினு ஃபீ வஜ்ஹிஹி ரபல் ஈமானு ஃபீ கல்பிஹி. ஒரு பரிபூர்ண மூமினை நேருக்கு நேர் புகழ்ந்தாலும் அவருக்கு எந்த பாதிப்பும் வராது, மாறாக ஈமான் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். நம்மை தஹஜ்ஜத் தொழுவோர் என்பதாக இப்படி சொல்கிறாரே, நாம் கொஞ்சம் தானே தொழுகிறோம், இன்னும் நன்றாக தொழ வேண்டும் அல்லாஹ்வுக்காக மறைவாக என்று அவரை நல்லவரை புகழும் பொழுது அது மேலும் கல்விலே ஈமானை அதிகமாக்கும். கெட்டவரை புகழ்வது அது அவருடைய அகங்காரத்தை பெருமையை அதிகமாக்கும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இஸ்லாத்தை தெளிவான ரீதியிலே அறிந்து புரிந்து அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை தந்தருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.